இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நான் வந்து கடன் வாங்காமல் இப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு 8 கிராம்லேருந்து 12 கிராம் வரைக்கும் சேமிக்கிறதுன்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் மினிமம் சேலரி 20,000ன்றது போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவுக்கு வந்த கமெண்ட்டுக்கு தான் இதில் நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் 2000 வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமானுக்கும், அதாவது 2000 வந்து பழங்கள் ஃப்ரூட்ஸுக்கு, அதாவது காய்கறி பழங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். மொத்தம் டோட்டலாக 4000. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 2 4000 டோட்டல் பண்ணிவிடுவேன், ஒன்றா சேர்த்துடுவேன். அதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்றதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே எப்படி வந்து மளிகை பொருளும் காய்கறியும் எப்படி வாங்குவேன்னு அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வந்து பட்ஜெட் போடுவேன். அதாவது என்னென்னா மீல் பிளான் போடுவேன். ஒரு மீல் பிளான் எழுதிட்டு போவேன். எழுதிட்டு எனக்கு வந்து என்னென்ன சமையல் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதிடுவேன். எழுதிட்டு அதுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணிவிட்டு போய் தான் வாங்குவேன். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எழுதின காய் ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காய்க்கு பதிலாக நான் இந்த சாப்பாட்டுக்கு இது செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணும்ல, அது ரேட்டு கம்மியாக இருந்தால் அதை வாங்கிட்டு வந்துடுவேன். அதை வந்து அதுலேருந்து கழிச்சிடுவேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். சாப்பாடுமே இந்த வருடம் நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன்னா அப்போ நான் கருவாடு வாங்கிட்டு வருவேன். மொச்சப்பயிறு கருவாடு, அதுக்கு என்னென்ன போடணுமோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவேன். தவிர நம்ம மொத்தமாக வாங்கி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பொருள் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி நான் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், மொத்தமாக வந்து பொருள் வந்து வாங்காதீங்க. என்னன்னா இந்த வாரத்துக்கு நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்களோ அதுக்கு மட்டும் வாங்கி வைங்க. ஆனால் வந்து வீட்டில் பொருள் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பொருள் வேஸ்ட் ஆகாது. எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, வாங்கின பொருளை கரெக்டாக காலி பண்ணிடுவீங்க. அதுக்காக மட்டும்தான். ஆனால் மாதத்துக்கு நான் பொருளே வாங்க மாட்டேன்னா, மாதத்துக்கு சில குறிப்பிட்ட பொருள் மட்டும் வாங்குவேன். அது என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். நவம்பர் மாதம் காய்கறி மட்டும் என்ன செலவாயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாரம் வந்து அதான் சொன்னேனே எழுதிட்டு போவோம்ல, அந்த மாதிரி எழுதிட்டு போனதில் வாங்கின காய்கறிகள் ரூ. 300. நீங்கள் வந்து இந்த ரூ. 300 செகண்ட் வாரம் பார்த்தீங்கன்னா ரூ. 500, தேர்டு வாரம் வந்து 320, 4வது வாரம் 285. எப்படி சொல்கிறது, இது உங்களுக்கு அதிகமாகவும் தோணலாம் சில பேருக்கு, இது வந்து கம்மியாகவும் தோணலாம். இது எப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து இந்த ரேட்டு வந்து கரெக்டாக தான் இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் வந்து இதில் நிறைய கீரை இருக்கும், காய்கறி இருக்கும், நிறைய வந்து காய்கறிகள் இருக்கும். அதாவது காய்கறி நிறைய இருக்கும், கீரையும் நிறைய இருக்கும். அதனால மட்டும்தான் இது வந்து இவ்வளோ அமௌண்ட் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து காய்கறி, கீரையெல்லாம் வந்து சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம சம்பாதிக்கிறது சேமிக்கிறதுலாம் எதுக்காக? ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்காக தான். ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் வந்து என்னென்னா நம்ம வந்து வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவையில்லாத செலவுகள் வந்து குறையும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1405 செலவாயிருக்கு. நம்ம ரூ. 2000 எடுத்து வச்சோம்ல, அப்போ ரூ. 595 மீதி இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இந்த காசு நம்ம எப்படி செலவு பண்ணுவோன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருந்தால் சொன்னேன்னா, நான் வாரத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் வாங்குவேன். இதில் வந்து என்னென்னா அதில் பால் இருக்காது. இதில் வந்து முட்டை, அதுக்கப்புறம் ஏதாவது சிறுதானியம் வாங்குவேன். ஏதாவது சிறுதானியம்னா பச்சை பயிறு அந்த மாதிரி ஏதாவது வாங்குவேன். கருவாடு, வேறு ஏதாவது தேவைன்னா மட்டும் வாங்குறதுக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு ரூ. 250, இன்னொரு வாரம் 200, 3வது வாரம் 400, 4வது வாரம் 215 இந்த மாதிரி செலவாயிருக்கு. டோட்டலாக ரூ. 1065 வந்து 4 வாரத்துக்கு செலவாயிருக்கு. சரிங்களா? இதுக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வச்சோம்? ரூ. 2000. இப்போ ரூ. 1065 தான் செலவாச்சு. அப்போ ரூ. 935 வந்து பேலன்ஸ் இருக்கும். ஏற்கனவே இருக்க அந்த ரூ. 595 நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதுகிறோம். ஸோ வந்து டோட்டலாக ரூ. 1530 வந்து நம்மக்கிட்ட இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மாதத்துக்கு வாங்குகிற மளிகை பொருள் வந்து பார்க்கலாம் என்னென்னு. மாதத்துக்கு நான் என்ன வாங்குவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அரிசி வந்து 10 கிலோ வாங்குவேன். 10 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 50 அரிசி தான் வாங்குவேன். அது ரூ. 500. சரிங்களா? எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாங்குவேன். எண்ணெய் 1 லிட்டர் இப்படி வந்து பத்துன்னு கேட்டால் நான் ரேஷனில் கொடுக்குற எண்ணெயும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது எப்படின்னா அந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கு, இந்த காய் தளிக்கிறதுக்கு அந்த மாதிரி மட்டும் வச்சுப்பேன். வந்து பத்தலைன்னு நான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஃபஸ்ட் வந்து இந்த எண்ணெயை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்த மாதத்துக்கு எடுத்து கண்டிப்பாக அதுவும் யூஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ரேஷனில் கொடுக்குற எந்த ஒரு பொருளையும் நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா யாராவது வந்து காசுக்கு கொடுக்குறேன்னா கூட நான் வாங்கிட்டு தான் வருவேன். வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து யார்கிட்டையும் வந்து கொடுத்துட்டுலாம் வரமாட்டேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரேஷனில் வர பொருளை வச்சு நிறைய வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா, கோதுமை வந்து கொடுப்பாங்க. கோதுமையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
நல்லா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 கிலோ நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுவே எப்படி சொல்கிறது, நாங்கள் கோதுமை சப்பாத்தி, கோதுமை தோசை அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். பச்சரிசி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அதே மாதிரி கழுவி காய வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து வந்து இடியாப்பம், புட்டு அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அது இல்லாமல் என்ன பண்ணுறது, அரிசி மாவு, இந்த ரவை அதெல்லாம் சேர்த்து போட்டு எப்படி சொல்கிறது, ரவை தோசை அந்த மாதிரிலாம் போட்டு சுட்டு சாப்பிட்லாம். ஸோ வந்து எந்த பொருளும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதேமாதிரி இட்லி அரிசி வந்து நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன், ரேஷனில் கொடுப்பாங்கள்ல, அந்த அரிசி தான் வந்து இட்லி அரிசி, பச்சரிசி எல்லாமே அவங்க ரேஷனில் கொடுக்க எல்லாமே. பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறதே கிடையாது. அந்த ரேஷனில் கொடுக்குற துவரம் பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எனக்கு பத்தாததுக்கு நான் வெளியே கூட வாங்குவேன் யார்கிட்டயாவது. ரேஷன் பருப்பு வந்து சில பேரில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களே, அந்த மாதிரிலாம் இருந்தேனே கண்டிப்பாக சேமிக்கவே முடியாது. அது நல்ல பருப்பு தான், அதுவும் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி எல்லா ரேஷனில் கொடுக்குறதையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், சோம்பு, மிளகு, தாளிக்கிற பொருள் ஒரு ₹100. அப்புறம் வந்து உப்பு ஒரு ₹50, கல் உப்பு ஒன்று, தூள் உப்பு ஒன்று, அந்த மாதிரி வைப்பேன். அப்புறம் வந்து கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கண்டிப்பாக வாங்குவோம். ஏன்னா மாதத்தில் 8 நாள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கஞ்சி கண்டிப்பாக இருக்கும். வாரத்தில் 2 நாள், மாதத்தில் 8 நாள். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு ஒரு ₹70 ஆகும். அப்புறம் உளுந்து வந்து இட்லிக்கெலாம் போடணும்ல, அதுக்காக ஒரு 1 கிலோ வாங்குவேன். அப்புறம் வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்கு நாங்கள் கருப்பு உளுந்து கஞ்சி குடிக்கிறோமோ அன்றைக்கி வந்து பால் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ வந்து அதுக்கு அதை மிச்சப்படி எல்லா நாளும் எடுத்துப்போம். ஸோ வந்து அது கூட நான் குடிக்க மாட்டேன், என் குழந்தைங்களும் குடிக்காது, என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். ஸோ எனக்கு இதோட கம்மியாகும். நான் வந்து தோராயமாக வந்து இதை கழிச்சிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து ₹462 வந்து ₹21 பால் அந்த ப்ளூ கலர் வரும்ல, அது ஆவினில் ₹462 ஆகும். டோட்டலாக வந்து இந்த அமௌண்ட் வந்து ₹1530லேருந்து ₹1442 கழிச்சா ₹88 வந்து மீறும். நீங்கள் கேட்கலாம், அப்போ ரேஷன் வாங்கணும்னு நீங்கள் சொல்லிருந்தீங்களா, அதுக்கு வந்து காசு இல்லையே அப்படி சொல்லலாம். ரேஷன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து எதாவது காசு அங்கங்கே வைப்பார்ல, அந்த காசுலாம் எடுத்து அதில் ரேஷன் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி நானுமே ஏதாவது மளிகை பொருள் கடைக்கு போயிட்டு வரும்போது மீதி காசு இருந்தால் அதை கூட எடுத்து வந்து உள்ளீரில் போட்டுப்போம். அதாவது நம்ம சேமிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சேமிக்கலாம். அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம், ஒரே வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த சம்பளம்னா இந்த சம்பளத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது. இதை விட எதையாவது ஒரு ₹1000 கிடச்சிதுன்னா இந்த வேலை பார்க்கலாமா, அந்த வேலை பார்க்கலாமான்ற மாதிரி நீங்கள் யோசித்தா மட்டும்தான் பண்ண முடியும். இன்னமும் சேமிக்க முடியும், இன்னமும் சந்தோஷமாக வாழ முடியும். சரிங்களா? லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி, ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ₹500, ₹1000 ஏதோ ஒரு வருமானம் சின்ன வேலையாக நீங்கள் பண்ணுறது மூலயமா வருதுன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து பண்ணுங்கள். அது வந்து தப்பே கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம நேர்மையாக தான் சம்பாதிக்கிறோம். ஸோ வந்து அதை வந்து பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ₹500 கிடச்சா கூட விடாதீங்கன்றதை நான் சொல்லுவேன். வீட்டில் லேடிஸ் உங்களுக்கு ஏதாவது தைக்க தெரியும்னா அது தைங்க. அது மூலயமா வர அமௌண்ட்டை வந்து ஒரு பயனுள்ளதாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அண்ட் கேஸுக்கு வந்து அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லலைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ₹20,000 ஒரு அமௌண்ட்டில் வந்து ₹20,000 சம்பளத்தில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அந்த 8 கிராம்லேருந்து 12 கிராம் வரைக்கும் சேமிக்க முடியும்னு சொன்னதில் பெட்ரோல் கவர் ஆகிருக்கு. அது ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம கிட்ட இருந்தால் நடந்து போயிடுவோம். இல்லை தூரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ அவங்க தான் அலவன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம கேட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம கேட்டு பார்த்தா தான் அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியும். இல்லைனா எனக்கு கொஞ்சம் சம்பளம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றதையும் கேட்கணும். ஏன்னா நம்ம 20,000ன்றது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு சேலரி தான். சரிங்களா? அதில் வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தான் ஆகணும். நம்ம கேட்டு பார்த்துட்டு அவங்க கொடுக்கலன்னா வந்து பரவாயில்ல, நம்ம வந்து வேறு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிடச்சிச்சின்னா நல்ல சேலரியில் கிடச்சிச்சின்னா நின்றுக்கலாம். சரிங்களா? அதுதான். அப்புறம் வந்து கேஸை பற்றி வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து கவர் ஆகிருக்காது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் சொல்லியிருப்பேன். ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுடைய எக்ஸ்ட்ரா சம்பளத்தில் தான் வாங்கிட்டு வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ₹20,000 தான் சேலரி அப்படின்னு ஃபிக்ஸ்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக எதையாவது ஒன்று வந்து வேலை பார்த்து எக்ஸ்ட்ரா வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியும் கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் கொண்டு போக முடியும். அதே ₹20,000க்குள்ளே கண்டிப்பாக நான்வெஜ்லாம் பிளான் பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ண முடியும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் சேவிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடணும், நமக்கு பிடிச்சது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவும் சம்பாதிக்கணும்ல. ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து வீக்லி மீல் பிளான் இது வரைக்கும் 4 வாரத்துக்கு வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.